ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் ஃபேமிலி விலாக். இப்போ நம்ம பீட்ரூட் மால்ட் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக சுகர், ஒரு பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் இது நம்ம என்ன கணக்கில் எடுக்கணும்னா, பீட்ரூட்டை நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்த அப்புறம் அது எந்த அளவு வருதோ அதே அளவு நம்ம சுகர் எடுக்கணும். இப்போ நம்ம பீட்ரூட்டை க்ளீன் பண்ணி அரைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அது எவ்வளோ அளவுன்னு நான் காமிக்கிறேன். அதோட ஸ்கின்லாம் நல்லா பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கிரேட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப வேணும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு கப்பில் நம்ம ஊற்றி பார்க்கலாம் எந்த அளவு வருதுன்னு. அதே அளவு நம்ம சுகரை எடுத்துக்கலாம். இப்போது இதை ஒரு இரும்பு கடாயில் நம்ம ஊற்றிக்கலாம். இரும்பு கடாய் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. எனக்கு இப்போது இதுக்கு 2 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இதில் 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதே அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா கொதித்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சோம்ல, அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சமாக வற்றினதுக்கப்புறமா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தெரியுது உங்களுக்கு, தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றிடுச்சு, அதோட கலரும் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போடுறேன். இன்னும் 1 கப் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 2 கப் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாம் மாதிரி இருக்குது. இது நல்லா வற்றி நல்லா திக்காக ஒரு அல்வா பதத்துக்கு வரணும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேணாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது நீங்கள் கேரட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் கேரட் கூட பசங்க சாப்பிட்ருவாங்க, பீட்ரூட் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொடுத்தோம்னா பால் கொடுக்குறப்ப பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். பசங்க அழகாக குடிச்சிடுவாங்க. நம்ம கிளறிட்டே இருக்கிறப்ப ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறமா ஃபுல்லாக அது அப்படியே மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஃப்ளேமை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ பார்த்து நம்ம கிளறி கொடுத்துட்ருக்கலாம். தெரியுது அவங்களுக்கு கொஞ்சமாக திக்காக இருக்குது. இன்னும் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. எப்படி பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபேன் கீழே வச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கு. இப்போ இதை ஃபேன் போட்டுட்டு அதோட காற்றுல நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டு நான் நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பீட்ரூட் மால்ட் ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.